Hello viewers, welcome to Super Prime. 7th Sum Club. Music has been played in two opposite galleries with certain group of people. In the first gallery, a group of 4 singers were singing and the second gallery 9 singers were singing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ ஆப்போசிட் கேலரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேலரி அப்படின்னு சொன்னால் நீங்கள் அரங்கம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, ஒரு இடத்துல வந்து மியூசிக்லாம் பாடுவாங்க இல்லையா, அரங்கம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே வந்து 4 சிங்கர்ஸ் வந்து பாடுறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 சிங்கர்ஸ் வந்து பாடுறாங்க. ஸோ இதில் வந்து 4 சிங்கர்ஸ் இருக்காங்க, இங்கே 9 சிங்கர்ஸ் இருக்காங்க. 2 ஆப்போசிட் கேலரி இருக்கு. The two galleries are separated by the distance of 70 meters சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 2 கேலரிக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 70 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Where should a person stand for hearing the same intensity of the singer's voice அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு பர்சன் வந்து எந்த இடத்துல நின்னா ரெண்டுத்தோடைய வாய்ஸும் வந்து சேமா கேட்கும், அதாவது சேம் இன்டென்சிட்டியில கேட்கும். ஒலி அளவு வந்து சேமா இருக்கணும், ஒன்று அதிகமாக ஒன்று கம்மியாலாம் இருக்கக்கூடாது, சேமா கேட்கணும். ஸோ எந்த இடத்துல நின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 சிங்கர்ஸ் இருக்காங்க, இங்கே வந்து 9 சிங்கர்ஸ் இருக்காங்க. அப்போ இவங்களுடைய சவுண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால எந்த இடத்துல நின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல அந்த பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டிஸ்டன்ஸ் எடுக்க போறோம். இந்த 4 சிங்கர்ல இருந்து இந்த பர்சன் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன எடுக்க போறோம், எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா இங்க இருந்து இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா நமக்கு டோட்டல் கொடுத்துட்டாங்க, இங்கேருந்து இது வரைக்கும் 70 கொடுத்துட்டாங்கன்னா அப்போ இங்கேருந்து இது எக்ஸ்னா இது எவ்வளோ இருக்கும்னா அந்த டோட்டல்லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டு அதுதான் இங்கே வரும். அப்போ 70 மைனஸ் எக்ஸாக இருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பவுமே டோட்டல்ல இருந்து இங்க எவ்வளவு இருக்கோ அதை மைனஸ் பண்ணா இந்த இடத்த நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, ஹிண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. The ratio of the sound intensity is equal to the square of the ratio of the corresponding distances அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, the ratio of the sound intensity அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுண்ட் இன்டென்சிட்டி அப்படின்னா இப்ப பாருங்க இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 4 பேர் இருக்காங்க. அப்ப 4 போட்டுக்கிறேன். இப்போ அது வந்து சவுண்ட் இப்ப 4 பேருன்றது வந்து பர்சன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சவுண்ட் இன்டென்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது கூட ஏதோ வந்து மல்டிப்ளைல இருக்குன்னு அர்த்தம். ஸோ நான் கே அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கும் இங்க பாருங்க 9 சிங்கர்ஸ் இருக்காங்க. அப்ப இங்க வந்து இது கூட ஏதோ மல்டிப்ளைல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சவுண்ட் இன்டென்சிட்டி அப்படின்றதுனால நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், அந்த பர்சன் கூட சம் வேல்யூ வந்து மல்டிப்ளைல எடுத்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரேஷியோல எழுதணும், அதனால நான் இங்க இஸ்2 போட்டிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி. ஓகே, இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த 4 சிங்கர்ஸ் இருக்காங்களா, இங்க இருந்து இந்த பர்சன் இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதோடைய ஸ்கொயருக்கும் இதை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இந்த பர்சன்ல இருந்து இந்த 9 சிங்கர்ஸ் இருக்காங்க, இதோடைய டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதோடைய ஸ்கொயருக்கும் இருக்கிற ரேஷியோ. ஓகே, இதுக்கு தான் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிதான் அந்த சென்டென்ஸை நம்ம எழுதணும். இங்க பாருங்க, ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, த ரேஷியோ ஆஃப் த சவுண்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுண்ட் இன்டென்சிட்டி அப்படின்றது அந்த பர்சன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அவங்க கூட சம்திங் வேல்யூ வந்து மல்டிப்ளைல இருக்கும். இது ஏன்னா இது பர்சன்ஸ். ஸோ சவுண்டுன்னு சொல்லும் போது நம்ம வந்து சம் வேல்யூ வந்து மல்டிப்ளை எடுத்துக்கோம். ஸோ 4k/9k அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா த ஸ்கொயர் ஆஃப் த ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் டிஸ்டன்சஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணி அதை ரேஷியோல எழுதணும். ஓகே, இப்போ ரேஷியோ அப்படின்னா என்ன, நம்ம பைல போட்டு எழுதுப்போம் இல்லையா. ஸோ 4k/9k அப்படின்னு எழுதிக்கலாம். இது அதே மாதிரி x²/70 - x the whole squareன்னு எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த கேவும் இந்த கேவும் போயிடும். இது எப்படி போடலாம்னா, இப்போ இந்த 4/9 அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் நம்பர். இது வந்து 2 ஸ்கொயர், இது வந்து 3 ஸ்கொயர். அப்ப இது எப்படி எழுதலாம், 2/3 the whole squareன்னு போட்டுடலாம். இதையும் வந்து மொத்தமா சேர்த்து ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஸ்கொயர் போட்டு ஈஸியா கேன்சல் பண்ணி ஈஸியா இந்த சமம் முடிச்சிட முடியும். பட் இது வந்து நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல கொடுத்ததுனால 2 எக்ஸ் வேல்யூ வரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வர மாதிரி தான் போடணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட தான் நான் கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணும்போது 4 × 70 - x the whole square வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா 9 × x² வந்துடும். ஓகே, ஸோ இந்த 4 அப்படியே இருக்கும். இதை வந்து a - b the whole square ஃபார்முலால நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ a² அப்படின்னு சொல்லும் போது 70² வரும். இப்போ 70² சொல்லும் போது 70 × 70 இல்லையா, இந்த 2 0 நான் அப்படியே போட்டுக்கிறேன். 7 7 49 வந்துடும். அப்ப 49 போட்டு 2 0 வந்துடும். ஸோ a² போட்டாச்சு. -2ab 2 × 70 வந்து 140 வரும். இன்ட்டு b வந்து நமக்கு இங்க x இருக்கு. ஓகே, பிளஸ் b², b வந்து x இருக்கிறதுனால x² போட்டுக்கிறேன். அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சா. இங்க என்ன இருக்கு,
ஈக்குவல் டு 9x ஸ்கொயர் இருக்குது, இதை மறக்காமல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை 4 கூட உள்ளே வந்து நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ பாருங்கள், இதை 4 கூட மல்டிப்ளை பண்ணும்போது முதல்ல இந்த 2 0 அப்படியே போட்டுக்கிறேன். 4 9s 36, பேலன்ஸ் 3 இருக்குமா? 4 4s 16, 16 + 3 வந்து நமக்கு 19 வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 4 இது கூட மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 0 அப்படியே போட்டுக்கிறேன். 4 4s 16, பேலன்ஸ் 1 இருக்குமா? 1 4s 4, 4 + 1 5 வந்துடும். இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும். அப்புறம் இந்த எக்ஸ் ஸ்கொயர் கூட 4 மல்டிப்ளை பண்ணும்போது 4x ஸ்கொயர்னு வந்துடும். இந்த 9x ஸ்கொயர் அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம ஒரே சைடு கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த இடத்துல 9x ஸ்கொயர் இருக்கிறதுனால இது மொத்த வேல்யூ நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ கொண்டு போகும்போது இந்த பக்கம் 0 ஆகிடும் இல்லையா? அப்போ 0 ஈக்குவல் டு இந்த 9x ஸ்கொயர் அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் முதல்ல நான் எழுதிக்க போகிறேன். இந்த +x ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது -x ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இது போயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் எழுத போகிறேன். இது மைனஸில் இருக்கா, அப்போ +560 எக்ஸாக மாறிடும். இது ப்ளஸில் இருக்கா, ஸோ -19600 வந்துடும். ஓகே, இப்போ எழுதியாச்சா? இப்போ பாருங்க, இது ரெண்டுமே எக்ஸ் ஸ்கொயராக இருக்கிறதுனால இந்த 9லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 5x ஸ்கொயர் நமக்கு வந்துடும். இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இங்கே பாருங்க 560x வரும் -19600. இது எல்லாமே வந்து நமக்கு 5 டேபிளில் கண்டிப்பாக கேன்சல் ஆகும். ஏன்னா இது பாருங்க, இது லாஸ்ட்டில் 0 இருக்குது, இங்கேயும் லாஸ்ட்டில் 0 இருக்குது. அப்போ டிவைடட் பை 5 நான் போட்டுக்கிறேன். அப்போ 0 = 0/5னாலும் 0 தான் நமக்கு வரப்போகுது. இது 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். இதை 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1 5s are 5 வருமா? இதையும் 1 5s are 5 போட்டுக்கலாம். பேலன்ஸ் 1 வரும். 10 வந்து 2 5s are 10 வந்துடும். இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்க போகிறோம். இதை 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 5ஆல் டிவைட் பண்ணும்போது 3 5s are 15 வந்துருமா? அப்போ 15 நீங்கள் இங்கே போட்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இதை வந்து 5ஆல் டிவைட் பண்ணும்போது 3 5s are 15. அப்போ பேலன்ஸ் வந்து 4. அப்புறம் இந்த 6ஐ இறக்கிக்கிறோம். இது வந்து 9 டைம்ஸ் வந்து நமக்கு 45 வரும். இப்போ பேலன்ஸ் 1 வந்துருமா? இந்த 0வை நான் இறக்கிக்கிறேன். இது 2 டைம்ஸ் வந்து 10 வந்துடும். அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3920 நமக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. நான் இது எங்கே எழுதிக்கிறேன், இது எங்கே எழுதிக்கிறேன். அப்போ x² + 112x - 3920 = 0. இப்போ வந்து நமக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம 2 விதத்தில் சால்வ் பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம், இன்னொன்று வந்து ஃபார்முலா மெத்தட். இப்போ வந்து இந்த நம்பர்லாம் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் போடும்போது அந்த 2 நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், A பார்த்தீங்கன்னா x² கோஎஃபிஷியன்ட், அப்போ 1 வந்துடும். B பார்த்தீங்கன்னா 112 அண்ட் C பார்த்தீங்கன்னா -3920. ஓகே, ஃபார்முலா என்ன தெரியும் இல்லையா உங்களுக்கு? x = -b ± square root of b² - 4ac divided by 2a. இப்போ பாருங்க, மைனஸ் போட்டுக்கிறேன். b உடைய வேல்யூ 112 ± square root of b² னா 112 the whole square. மைனஸ் போட்டுக்கலாம். 4 × a வந்து 1 × c பார்த்தீங்கன்னா -3920 divided by 2 × a உடைய வேல்யூ 1. ஓகே, இப்போ பாருங்க, -112 ± square root of 112 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 112 2 தடவை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 2 2s are 4, 2 2 இங்கே 1 டேபிளில் மல்டிப்ளை பண்ணும்போது 2 1 1. அதே மாதிரி இங்கே 2 1 1 ஆட் பண்ணுங்க. 4 4 5 2 1. அப்போ என்ன வருது பாருங்க, 1 2 5 4 4 நமக்கு கிடைக்குது. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, இது எல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 4 கூட 1 மல்டிப்ளை பண்ணால் 4 தான் கிடைக்கும். அப்போ 4 கூட இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். என்ன இருக்குது, 3920 நான் 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 8 36 பேலன்ஸ் 3 12 15 என்ன வருது பாருங்க, 15680 நமக்கு கிடைக்குது. டிவைடட் பை 2 × 1 வந்து நமக்கு 2ன்னு கிடைச்சிடும். ஸோ -112 ± ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த நம்பரை இது கூட வந்து 1 2 5 4 4 நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 4, இது வந்து 12 பேலன்ஸ் 1, இதுவும் 12 பேலன்ஸ் 1, 6 8 2 என்ன வருது, 28224 நமக்கு கிடைக்குது. 28224 டிவைடட் பை 2. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்க போகிறோம். இந்த மாதிரி லாங் டிவிஷன் போடுறேன். இப்போ பாருங்கள், 28224. இப்போ லாஸ்ட்லேருந்து 2 நம்பருக்கா பார் போடும்போது இங்கே ஒரு நம்பர் இருந்திருக்கா. அப்போ 2ன்னு சொல்லும் போது 1 1s are 1 தான் நம்ம போட முடியும். அடுத்தது 2 2s are 4 போட்டால் இதை விட பெருசாகிடும். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 1 வருமா. அடுத்து 2 நம்பரை அட் எ டைம் இறக்கிக்கிறோம். ஸோ 82ஐ இறக்கிக்கிறேன். இப்போ இந்த மேலே இருக்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டா 2ன்னு கிடச்சிரும். இந்த 2 பக்கத்தில் நீங்கள் இங்கே என்ன போடுறீங்களோ அதே நம்பரால் தான் இங்கேயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இந்த நம்பரோ இல்லை இந்த நம்பரை விட சின்ன நம்பரோ வரணும். ஸோ இப்போ நான் வந்து சும்மா ஒரு 5 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 5 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 5 5s are 25 பேலன்ஸ் 2 2 5s are 10 10 + 2 வந்து 125. இதை விட ரொம்ப கம்மியாக வருது. அடுத்து நான் வந்து 6 போட்டுக்கிறேன். 6 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 6 6 are 36 பேலன்ஸ் 3
6 2s are 12, 12 plus 3 வந்து 15, 156 கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் 27 into 7 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 7 7 49, பேலன்ஸ் 4, 14, 18 பார்த்தீங்கன்னா இதை விட பெருசாயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக 6 டைம்ஸ் தான் போட முடியும். அதனால் இங்கேயும் 6 இங்கேயும் 6 போட்டு இந்த 156 நான் இங்கே போட்டுக்கிறேன். இப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 2ல் 6 போகாது. அப்போ இங்கே பாரோ பண்ணுறேன். இங்கே வந்து 7 ஆகிடும், இங்கே 12 ஆகிடும். 12ல் 6 போச்சுன்னா 6, 7ல் 5 போச்சுன்னா 2. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 நம்பரை அட் டைமில் இறக்கணும். ஸோ 24 நான் இறக்கிக்கிட்டேன். இப்போ இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த 16 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 32 கிடைக்கும். இப்போ 32 பக்கத்தில் நீங்கள் என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பரால் தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 32 பக்கத்தில் என்ன நம்பர் போடணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் பாருங்கள் இங்கே 4 இருக்கா. அப்போ 4 வரணும்னா 2 2s are 4 வரும், இல்லைனா 8 8s are 64 வரும். இங்கே பெரிய நம்பராக இருக்கிறனால நான் 8 போட்டுக்கிறேன். ஸோ 8 போட்டால் இங்கேயும் 8 தான் போடணும். இங்கே என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். இப்போ மல்டிப்ளை பண்ண பாருங்கள். 8 8s are 64, பேலன்ஸ் 6 8 2s are 16, 16 plus 6 வந்து 22 பேலன்ஸ் 2 அதுக்கப்புறமா 24 26 பாருங்கள் இந்த நம்பர் நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ 8 டைம்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இது ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் நமக்கு 168 கிடைக்குது. இப்போ பாருங்கள் x equal to -112 + or - 168 divided by 2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை 2 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணிக்க முடியும். இதுவும் 2 டேபிளில் வரும், இதுவும் 2 டேபிளில் வரும். இப்போ 2 டேபிள் இது 1 டைம், இது 2 டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கா, அதனால் நான் மைனஸ் போட்டுக்கிறேன். 5 டைம்ஸ் வந்து 10 வந்துடும். இப்போ பேலன்ஸ் 1 இருக்குமா, 12 வந்து 6 டைம்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ இது 2 டேபிளில் 8 டைம்ஸ் 16 வரும், இது 4 டைம்ஸ் போட்டுக்கலாம். அப்போ எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். -56 + or - 84ன்னு வருது. பை 1 வந்து போட வேண்டாம். இப்போ இதை நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஒன்று வந்து x equal to -56 + 84 போட்டுக்கிறேன். இன்னொன்று வந்து x equal to -56 - 84 போட்டுக்கிறேன். ஸோ x equal to இது வேறு சிம்பிள் இருக்கிறதுனால இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 84ல் 56 மைனஸ் பண்ணுறேன். இதுலேருந்து இது போகாது இல்லையா. அப்போ நான் இங்கே போகிற பண்ணும்போது 14ல் 6 போச்சுன்னா 8 வருமா, 7ல் 5 போச்சுன்னா 2 வரும். பெரிய நம்பருடைய சிம்பிள் ப்ளஸ். அப்போ +28 நமக்கு கிடைக்குது இங்கே எக்ஸோடைய வேல்யூ. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். 56ஐயும் 84ஐயும் ஆட் பண்ணால் 10, பேலன்ஸ் 1 6 14. அப்போ எவ்வளோ வருதுன்னா -140 கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ்ல வர முடியாது இல்லையா, அதனால இது வந்து நம்ம நாட் பாசிபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் வந்து டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பர்சன் வந்து எந்த டிஸ்டன்ஸில் நின்னா சவுண்ட் இன்டென்சிட்டி வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், therefore the person should stand. ஃபர்ஸ்ட் வந்து x உடைய வேல்யூ நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, 88 மீட்டர். ஏன்னா டிஸ்டன்ஸ்னு சொல்கிறதுனால மீட்டர் போட்டுக்கிறோம். ஃப்ரம் கேலரி 1. இப்போ பாருங்க இந்த எக்ஸ் தான் நமக்கு 28ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும், 70லேருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைச்சிடும். அப்போ 70லேருந்து இந்த 28ஐ மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணால் என்ன வரும் நமக்கு, இங்கே 42 கிடைக்கிது. இப்போ 42 மீட்டர் ஃப்ரம் கேலரி 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.